சந்தர்ப்பம் கிடைச்சாலும் அதே மாதிரி தான் பேசுவாங்க. சாவு குத்துலேயும் அதே மாதிரி தான் பேசுவாங்க. ஏதாவது ஒரு நேற்று விவசாயம் அந்த போராட்டத்தில் போய் திருசாலாம் பற்றி பேசுறதுக்கு அவங்களுக்கு என்ன தகுதிக்குதுன்னு தெரில எனக்கு. ஒரு பொண்ணை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுகிறப்ப நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான். ஏன்னா ரொம்ப நாளாக திட்டிட்டு தான் இருக்காங்க. இப்போ ரொம்ப ஓவராக போயிட்டாங்க. இப்போ மக்களும் கூட இருக்கிற மக்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு தான் வருத்தமாக இருக்குது. ஏன்னா அதை சொல்லிட்டு வர சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு தண்ணி வந்தால் என்ன வரலன்னா என்ன, எங்கே வரணுமோ அங்கே வர்றது அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் கேவலமாக தெரியலையான்னு எனக்கு தெரில. ஐ மீன் உதயநிதி ஸ்டாலின்லாம் வாய் கண்ட்ரோல் நிறையா பண்ணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தாத்தா பேசின அளவு கூட அவங்க பையன் பேசலை. பையன் பேசின அளவு கூட உதயநிதி அவர் பேசவே இல்லை. இப்போ இன்பநிதி அடுத்தது வரப்போறாருன்னு நினைக்கிறேன். இவரே இவ்வளோ கேவலமாக பேசுகிறார். அதுக்கப்புறமேட்டு எல்லாம் ஒரு மாதிரி கேவலமாக தான் போயிட்டு. அரெஸ்ட் பண்ணது நல்லது தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த அரசியல் மாண்புன்னு ஒன்று இருக்குது. அந்த மாண்பை தாண்டி பேசுகிறப்ப தான் மக்களே கொந்தளிச்சு இருக்கிற ஓட்டெலாம் பிடிக்கிட்டு போகிற டிஎம்கே ஓட்டெலாம் 75 ஓட்டு வாங்கினாலா அந்த பாயிண்ட்ஸ்லாம் குறைஞ்சி சீமான் மாதிரி முட்டையில் நின்னா தான் அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க பேசுறதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நமக்குலாம். அவர் உதயநிதி இப்போலேருந்து இல்லை, அப்போலேருந்தே உதயநிதி நம்ம முதல்வர் தலைவராக தான் பேசிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்களுடைய அச்சனுக்கு அச்சன், அப்புறம் என் மவன் 3 பேருமே அந்த திமுக கட்சி அப்படின்றது மக்கள் இழிவுபடுத்துறது, பெண்கள் இழிவுபடுத்துறது அப்படின்னு அதில் பேர் போனவங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம இவர் கலைஞர் அவர்களுக்கு பெண்கள்கிட்ட, அதாவது ஜெயலலிதா அம்மா கிட்ட அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தப்போ அவங்களுடைய நடனம் எனக்கு பிடிக்கும், அவங்களுடைய இடை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே போல் பார்லிமெண்ட்டில், அதாவது சட்டசபையில் பெண்கள் இழிவுபடுத்த நிறைய விஷயம் பேசுனது அது எல்லாருக்குமே தெரியும். அதே போல் 2026 கேம்பெயினில் அதே மாதிரி தான் இவர் சொல்லியிருப்பார். ஸ்டாலின் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஜெயலலிதா அம்மையார் மேலே நின்று மேடையில் பேசுவாங்க, கீழே எம்பிஸ்லாம் கீழே நின்று கூர்ந்து கவனிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இழிவுபடுத்துற மாதிரி பேசியிருப்பாரு. அதை தொடர்ந்து எங்கள் பையனு இந்த மாதிரி த்ரிஷாவையும் அவர் விஜயம் வச்சு பேசியிருப்பாரு. இதே சமயம் நம்ம லாஸ்ட் மந்த் இன்பநிதி ஒருத்தர் கூட க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் ஆகி அது இன்டர்வியூவில் கேட்டிருந்தப்போ அவருடைய பர்சனல் அதுக்குள்ள நான் போகக்கூடாது, அவர் மேஜர் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி பேசினாரு. அப்படி பேசின வாய் அப்போ அடுத்தவங்களோட வீட்டு பர்சனல்லையும் நம்ம நுழையக்கூடாது. அடுத்தவங்க இப்போ ஒருத்தர் பர்சனல் பற்றி பேசுறதும் அடுத்தவங்க பெட்ரூம் எட்டி பார்க்கறது ரெண்டுமே ஒன்று தான். இப்போ நம்ம ஃபேமிலியில் இருக்க அக்கா தங்கச்சி பற்றி இல்லை நம்மளோட ஒய்ஃபை பற்றி அந்த மாதிரி இழிவாக பேசுவோம்னா கிடையாது. இப்போ நம்ம ஒய்ஃப் ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா மேடை பேசி நம்ம பேசுவோமா? பேச மாட்டோம். அந்த மாதிரி ஒரு ஜென்ரல் நாலேஜ் அப்படின்றதே நம்ம அவங்களுக்கு கிடையாது. இப்போ நம்ம இப்படி பேசினோம்னா நம்ம டிவிகேக்கு முட்டு கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஒரு ஜென்ரல் நம்ம ஒரு டிவிகே கட்சியில் இல்லாமல் நம்ம நார்மலாக ஒரு ஆடியன்ஸாக பார்த்தாவே எல்லாருக்குமே கோவம் வரும். வீட்டில் அம்மா தங்கச்சி ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி இருக்க எல்லாருக்குமே கண்டிப்பாக பெண்கள் இருக்க வீட்டில் எல்லாம் இருக்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக கோவம் வரும். ஏன்னா நிறைய மேடையில் அவங்க நாகரிகமே இல்லாமல் பெண்களை இழிவுபடுத்தியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தலைமுறைக்கு தலைமுறை, அதாவது இவர் அவருடைய அச்சனுக்கு அச்சன்னு சொல்லி இப்படி ரெகுலராக இப்படி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இது இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சுன்னா டிஎம்கே அப்படின்ற ஒரு கட்சி இருந்துச்சுன்னு மட்டும் தான் தெரியும். அப்புறம் தடம் இல்லாமல் போயிடும். ஏன்னா அவங்களுடைய இதுலேயும் திமுக மகளிர் அணின்னு இருக்காங்க, அதையும் அவங்க பொருட்படுத்தி பேசணும். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ஒய்ஃப் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் அவங்கள சுற்றிய பெண்கள்லாம் இருக்கிறப்போ அவங்களுடைய ஃபேஸை அவங்க பார்க்கணும், பார்த்து அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு கில்ட்டே இல்லாமல் இவர் தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. இவர் பேசுறது தப்புன்னு தெரிஞ்சுமே சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ இவங்க எந்த மாதிரியான தலைமையோடைய இவங்க பின்பற்றி போயிட்டு இருக்காங்கன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஆமா இவங்க என்னைக்குதான் இவங்க பண்ண தப்ப உணர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு தெரியுங்க. இப்ப நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதை நீங்க சுட்டி காட்டுறீங்கன்னா ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு வருந்தி நான் அந்த தப்பை திருத்திக்கணும். நான் தப்பு பண்றேன்னு தெரிஞ்சு அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் தெரிஞ்சு நான் வருந்த போறேன், நம்ம தெரிஞ்சுதானே பண்ணோம், நான் எதுக்கு வருந்த போறேன், அதுதான் கண்டுபிடிச்சிட்டீங்க, கண்டுபிடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டாடுறவன் திரும்ப அந்த கடைசிக்கு அந்த தப்பு பண்ணிட்டே தான் இருப்பாங்க. கர்மா அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த கர்மா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடும். அது எங்களுக்கு தெரியாம ஆடிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம பேசுறது கூட நம்ம டிவிகேக்கு முட்டு கொடுக்குறோம், டிஎம்கேக்கு அகேன்ஸ்டா இருக்கும் அப்படின்னாங்க. இல்லை நம்ம காமன் ஆடியன்ஸாவே பார்த்தாவே நம்மளுக்கு கோவம் வரும். இப்போ நம்ம நார்மலாக நம்ம இல்லாமல் நாட்டிலே யாராவது பார்த்தாங்கனாலே கண்டிப்பாக லேடிஸ்க்கு கோவம் வரும். ஏன்னா அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ காவேரி பிரச்சனையை பற்றி பேசுவாங்கன்னா காவேரி பிரச்சனையை பற்றி பேசுங்க, அதை பற்றி பேசுங்க, அதுக்கான நீதியை கொண்டு வாங்க. அப்படின்னா கடைசி வரைக்குமே நம்ம டிவிகே அகேன்ஸ்டாவே அவர் காவேரி பிரச்சனையை பற்றி, அந்த அணை கட்டுறதை பற்றி பேச போயிருக்க போராட்டம் பண்ணாங்க விவசாயிகள்லாம் சேர்ந்து.
அதில் வந்து தேவையில்லாமல் நம்ம மத்திய அரசு தான் வந்து நம்ம குறை சொல்லலாம். அதில் தேவையில்லாம விஜய் எழுத்து விஜயை வந்து அவங்க பர்சனலை பற்றி பேசுறது மிக பெரிய தவறு. ஏன்னா அவர் வந்து உதயநிதி சாருக்கு வந்து அப்பிலேருந்தே வந்து நாகரிகமாக பேச தெரியாது. இதுக்கு முன்னாடி எடப்பாடி எவ்வளவோ கிண்டல் பண்ணி பேசிக்கிறாரு. ஆனால் எடப்பாடி அந்த அளவுக்கு கைது பண்ணல. ஏன்னா 2 பேர்த்து பக்கமே எடப்பாடி கைது பண்ணியிருந்தா எடப்பாடிக்கு வந்து ஒரு பயம், இவங்க கைது பண்ணால் நம்ம மேலே எதாவது பண்ணுறான்னு. ஆனால் விஜய்க்கு அப்படி இல்லை. விஜய் வீட்டில் எந்த பயம் இல்லை. நீ தப்பு பண்ணால் கைது பண்ணி தான் தீர்வாங்க. நீ எடப்பாடி மாதிரி அமைதியாக போகணும்னு நினச்சிட்டு நீங்கள் என்னன்னாலும் பேசுறாதீங்க. தளபதி இப்போ இருக்கிற போலீஸ் கண்ட்ரோலில் தளபதி இருக்குது. அவர் என்ன வேணாலும் பண்ணுவார். ஒரு வாரம் பிடிச்சி அவங்க உள்ள வச்சிருவாங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்து பேசுங்க. அதை தான் நான் சொல்லுவேன். அவை நாகரிகம், வாய் நாகரிகம் எல்லாமே முக்கியம். நீங்கள் விஜய் சார் என்ன வேணாலும் சொல்லுங்கள், அவர் குடும்பத்தில் இழுக்கிறது தப்பு. அப்போ உங்கள் குடும்பத்தில் இழுத்தா வந்து ஊரே நாறிடும். ஆனால் அதெல்லாம் யாரும் பண்ணது இல்லை. உங்கள் அப்பா பற்றி பேசுனதுக்கே அவ்வளோ கோவம் வந்தது. நீங்கள் வந்து பர்சனல் பற்றி பேசலாமோ? அதுவும் உங்கள் அப்பா அரசியல் இருக்கிறதுனால தான் உங்கள் அப்பா பற்றி பேசுகிறாரு. உங்கள் அப்பா அரசியல்னா உங்கள் அப்பா பற்றி நினைக்க கூட மாட்டார் விஜய் சார். உங்கள் அம்மா பற்றி நினச்சாரா, இல்லை வீட்டில் இருக்கிற பற்றி நினச்சாரா, உங்கள் ஒய்ஃப் பற்றி நினச்சாரா? எதுவும் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே அரசியல் இல்லை. அரசியல் இருக்கிறீங்களே உங்கள் அப்பா யார் நினைக்கிறாங்கன்னா அவர் முன்னாள் முதலமைச்சர், அவங்க நினைக்க தான் செய்வாங்க. நீங்கள் வந்து சம்மந்தமே இல்லாமல் இங்கே பர்சனல் அட்டாக் பண்ணுறது மிகப்பெரிய தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். கைது பண்ணும்போது காமெடியாக இருக்குதுங்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆளுங்களே ஒருத்தன் சொல்கிறான், எல்லாரும் தான் பேசுகிறாங்க, இவர் பேசிட்டாருன்னு சொல்லிட்டு கைது பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் தான் வாய்க்குதுன்னு பேசலாம், ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசலாமா? அது நக்கலாக வேறு பேசுறது. நான் காவிரி சொன்னேன் அப்படிங்கிறது. எல்லாரும் கை தட்டினா அவருக்கு இன்னமும் ஆயிடுது உதயநிதி சார். இதுக்கு மேலே பொறுமையாக பேசுறாரு. இதுக்கு மேலே ஏதாவது பேசுனாங்கன்னா பிடிச்சி உள்ள 1 மாதம் வந்து உள்ள வச்சுருவாங்க. என்னன்னா இது மாதிரி பேசுறது வந்து விஜய்க்கு இன்னும் ப்ளஸ் தான். ஏன்னா விஜய் சார் வந்து எல்லாம் ஓட்டு போட்டு சிஎம் ஆகிட்டாங்க. அவர் வந்து ஒரு 2 வருஷம் கண்டுக்காம விட்டா கூட மக்கள் ஒருவேளை மனசு மாறி கூட மாறும். மனசு ஒழுங்காக பண்ணலைன்னா அப்போ நீங்கள் டைரெக்டாக கரெக்டான ஒரு பாயிண்ட் வச்சு பேசினீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு உங்கள் பக்கம் ஆளுங்களை மாற்றலாம். ஆனால் நீங்கள் இப்படி ஒவ்வொரு டைமும் குத்தி அவர் அவர் வந்து ஒழுங்காக ஆட்சி பண்ணலாலுமே இப்போ வந்து அவருக்கு தான் பாசிட்டிவ் பலம் அதிகமாகும். ஏன்னா இவங்க இப்படி பேசுகிறாங்களே, இவங்க ஆட்சியில் தான் இன்னும் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சார் பேசியிருந்தாங்க. முதலமைச்சர் என்ன பற்றி எப்படி பேசினாங்க, இழிவாக பேசியிருந்தாங்க. இழிவு அவமானப்படுத்துகிற மாதிரி, சரி ஆட்சிக்கு வர முடியாது அப்படிங்கிற ஒரு தரைக்குறை தான் எல்லாமே பேசிட்டு இருந்தாங்க. சரிங்களா? ஸோ இப்போது நம்ம தளபதி, நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மிகப்பெரிய ஒரு சிம்மாசனத்தில் முதலமைச்சர் ஏறி உட்காந்துருக்காரு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து இது வந்து இந்த நாடில் இந்த ஒட்டுமொத்த இந்திய நாடே, இந்த ஒட்டுமொத்த உலகமே வியப்பாக பார்த்துட்டு இருக்கு எப்படி ஒரு முதலமைச்சர் ஆனார் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களுடைய மனசில் இருந்து இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சிகள்லாம் கவனிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் ஒரு புது மாற்றமாக பார்க்குறாங்க. இப்போ நான் இப்போ வந்து ஒரு உறுப்பினராக இருக்கேன். ஸோ இப்போ நான் ஒரு இந்த கட்சி ஒரு துண்டு நான் போட்டாவே என்னை ஒரு வியப்பாக பார்க்குறாங்க. ஏன்னா இந்த கட்சி அப்படிங்கிறது மக்களுக்கான கட்சி. சரிங்களா? இது வந்து ஒரு சும்மா ஒரு ரீல்ஸ் போடுறதுக்காகவோ ஸோ அந்த மாதிரி நான் வரல. ஸோ மக்களுக்காக நான் இறங்கி எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம தோத்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இழிவாக பேச தான் செய்வாங்க. பட் அதை வந்து நம்ம இந்த கால் வாங்கிட்டு அந்த கால் விட்டு போயிட்டே இருக்கும். அவர் பேசினது வந்து பார்த்தீங்கன்னா காவேரி மேலாண்மையை பற்றி வந்து ஒரு கூட்டம் போட்டிருந்தாரு. சரி, அந்த இடத்துல வந்து ஒரு நடிகை வந்து இந்த இடத்துல வச்சு பேசணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இது வந்து அந்த மேடையில பேசுறது சரியா தவறுங்களா? அது மிக மிக தவறான விஷயம் தான். சரிங்களா? இப்போ வந்து நம்ம அது ஒருத்தர் வந்து நம்ம ட்ரிகர் பண்ண மாதிரி ஆயிரும். சரிங்களா? அவங்கள பற்றி இவங்களை வந்து நம்ம புறம் பேசுறது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது இது மக்கள் இது வந்து நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து இது வந்து உண்மையாக இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த மாதிரி இது கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து இது எல்லாமே ஒரு பொறாமைனாலையும் அது ஏற்றுக்க முடியாத ஒரு பொறாமையின் சூழ்ச்சினால தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. தவிர இது வந்து அது அவங்களை சிந்திச்சு பார்க்கணும். ஸோ இது நல்லதாக நடந்துட்டு இருக்கு. இது ஒரு நல்ல விஷயமா பாருங்க. ஒரு ஜாதி கடந்து மதம் கடந்து எல்லா மக்களும் ஒற்றுமையாக இந்த ஆட்சி ஏற்றுக்கிட்டாங்க. அதனால தான் அவர் முதல்வர் ஆன முடிந்தது. இதுக்கு மேலே ஏன்னா இழிவாக பேசி முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. மறுபடியும் இழிவாக பேசி அடுத்த பிஎம் ஆக்க போகிறாங்க. அவ்வளோதான். இது சிம்பிளான விஷயம் தான். ஸோ அடுத்த பிஎம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. முதலமைச்சர் தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் கண்டிப்பாக ஒரு பிஎம் ஆகுவார். ஸோ இது மாதிரி இழிவாக பேச எங்களுக்கு இன்னும் மக்களுக்கு வந்து அதிகமாக நல்லதை பண்ணிட்டு தான் இருக்க போகிறாரு. ஸோ இது மக்களாக வந்து ஒவ்வொரு விஷயமா கண்கூட பார்த்து தான் இருக்காங்க. ஒரு 20% அவங்க மேலே நம்பிக்கை இருந்தது. இப்போ அந்த 20% இல்லாமல் ஆக்கிட்டாங்க. ஸோ இப்போ 100% நாங்கள் மக்கள் மனதில் நாங்கள் புகுந்துட்டோம். ஸோ இழிவாக பேச நாங்கள் முன்னேறி போக தான் போகிறோம். ஸோ இதெல்லாம் கண்கூட நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. நேற்று வந்து காவேரி மேலாண்மை பிரச்சனைக்காக திரு உதயநிதி அவர்கள் பேசிட்டு இருந்தாரு. அந்த பேசின பட்சத்தில் வந்து ஒரு நடிகை வந்து அவங்க கீழே இருந்து எல்லாரும் அவங்க உடன்பிறப்புகள் எல்லாமே கத்திட்டு இருக்கும்போது இவர் வந்து ஆமாம் அதுலேருந்து தான் தண்ணி வருது அப்படின்னு வந்து அவர் ஒரு ஆபாசமாக பேசியிருந்தாரு. அந்த விஷயத்துக்கு கைது ஆனார். ஆனால்
இந்த இடத்துல இந்த விஷயத்தை பற்றி அவர் வந்து மென்ஷன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆனால் இன்னைக்கு அது மென்ஷன் பண்ணதும் இல்லாமல் அதுக்கு வந்து இந்த கொச்சையாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது என்ன விஷயம்? ஏன்னா இதே கட்சியில் இருந்தவர் தான் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு சைவம் அசைவம்னு சொல்லிட்டு, அது ஒரு விஷயமா சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த ஒரு விஷயம் இல்லாமல் அதே ஜென்ரிக் தானே எங்கேயும் வரப்போகுது. அதுவும் இப்போ திரு உதயநிதி அவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னும் வந்து நான் போன வீடியோலேயே ஒன்று சொல்லியிருப்பேன், இன்னும் அவருக்கு அரசியல் அறிவு அப்படின்றது சுத்தமாக இல்லை அப்படின்னு நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பேன். அது வந்து இன்னைக்கு நிரூபிச்சிட்டாரு அப்படின்றத உண்மை. ஏன்னா இந்த இடத்துல வந்து அவ்வளோ வந்து ஒருத்தர் வந்து இப்படி பேச முடியுமா அப்படின்ற மாதிரி, ஏன்னா அவ்வளோ தற்குறித்தனமாகவே தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. அதாவது இப்போ வரைக்கும் அவங்க தாத்தா காலத்தில் பண்ணதை மட்டுமே எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னடா பண்ணீங்க ஃபஸ்ட்டு? நீங்கள் என்ன வந்து இந்த 2021 2025 வரைக்கும் என்ன பண்ணீங்க நீங்கள் சொல்லு? சும்மா வந்து தாத்தா பண்ணதை வச்சுக்கிட்டு இன்னும் தாத்தா சம்பாதிச்சாருன்னா நீ சம்பாதிக்க மாட்டியா? நீ உனக்கு சொந்தமாக வந்து சம்பாதிக்கணும்னு அறிவு இல்லையா? அப்படி தானே கேட்க தோணுது நம்மளுக்கு. இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து பார்த்தோன்னா அவங்க அப்பா வந்து சினிமாவில் வளர்த்தி விட்டாரு. இன்னைக்கு அரசியல் கட்சி வந்து பார்த்தோன்னா சுயமாக ஒருத்தர் வந்து வந்திருக்கிறாரு. சுயமாக வந்து பார்த்தோன்னா சுயேட்சையாக 107 இடத்துல வந்து வின் பண்ணியிருக்கிறாரு. முதல்ல நம்மலாம் வந்து அவர்கிட்ட பேசுறதுக்கு தகுதி இருக்கலாமா? நீங்களே சொல்லு. அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் அப்படின்றவர் வந்து உங்களுக்கு பர்சனலாக ஒரு பிரதர் கனெக்ட். எப்படி வந்து இந்த அளவுக்கு வந்து பேசுகிறவங்களுக்கு வந்து மனசு வந்தது? எல்லா கட்சிக்காரும் அடிக்கிறாங்க. கரெக்டான விஷயம் தான் ப்ரோ. எல்லா கட்சிக்காரங்களும் அடிக்கலாம், இதில் தப்பே இல்லை. இந்த விஷயத்துல வந்து இந்த இடத்துல வந்து பேசணும் அவசியமே இல்லை ப்ரோ. காவேரி மேலாண்மை விஷயத்தை பற்றி பேசுறதான் வந்தாங்க. ஆமாம், உங்களுக்கு என்ன திடீர்னு காவேரி மேலாண்மை மேலே புது அக்கறைன்னு எனக்கு தெரியல. நீங்களே அதே 2009 எதிர்த்து தான் உங்கள் ஆட்சியில் தான் வந்து 2009 வந்து போராட்டம் பண்ணுது டெல்டாக்கு எதிராக. நீங்கள் வந்து பார்த்தோன்னா எப்படி இந்த இதுக்கெல்லாம் வந்து அப்போ உங்களுக்கு எது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் வந்து போராட்டம்னு உக்காந்திர வேண்டியது. அது வந்து இவங்களுக்கு என்ன டெல்டா மேலே அவ்வளோ அக்கறையானலாம் கேட்டிங்கன்னா இல்லை, விஜய் மேலே ஒரு எதிர்ப்பு அப்படின்றதுனால தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வந்து கைது பண்ணிட்டாங்க. ஆனால் இவர் எல்லாருமே வந்து அதாவது ஒரு ஒரு விஷயம் சொல்லணும்னா, இன்னைக்கு அவர் மதத்தை வச்சு அந்த வீடியோ பார்த்துருந்தேன் நான். அவர் சோசப் விஜய் அப்படின்றவர் வந்து இவ்வளோ நாள் பேர் போடல, இப்போ ஏன் பேர் போடுறீங்க அப்படின்னு. சரி, அவர் வந்து இப்போ பேர் போடுறாரு, ஓகே. ஆனால் உங்கள் சொந்த பேருக்காக செபாஸ்டியன் சைமன்ற பேரை வந்து நீங்கள் சீமான் மாற்றும் போது, செந்தமிழன் சீமான் மாற்றும் போது அவர் ஜோசப் விஜய்ன்னு வைக்கிறதுக்கு இல்லை. நீங்களாம் ஒரு காலை கழுவி குடிக்கலாம் சீரியஸாக சொல்ல போனால். அதாவது நீங்கள் இன்ன வரைக்கும் ஏன் வந்து 4% வந்து இருக்கிறீங்கன்றது உங்களுக்கு ஏன் இன்ன வரைக்கும் அது புரியலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ வரைக்குமே ஒருமையில பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் நடத்துறதுக்கு பேர் கட்சி இல்லை, அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மன்றம், தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு ஒரு மன்றத்தை வந்து உருவாக்கி வச்சிருக்கிறீங்களே தவிர, ஆனால் தமிழ் தேசியவாதிகளே உங்களை வந்து பார்த்தோன்னா காரி துப்பாத குறையா உங்களை வந்து அசிங்கமாக பேசிகிட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியல. அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க எப்படி நான் குப்பரை விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டக்கூடாதுன்ற கேரக்டர் தான் அவங்க. இவங்கன்னு மட்டும் இல்லை, இவங்க ஃபேமிலியில் எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க. நம்ம அதை இது பண்ண முடியாது. நீங்கள் உண்மையாலுமே ஓஜி டிஎம்கே பீரியட் பார்த்துருந்தீங்கன்னா வேற, இப்போ நடக்கிற டிஎம்கே பீரியட் வேறன்னு என்னைக்கு அவங்களுக்கு புரியுதோ அன்னைக்கு தெளிஞ்சு வந்துடுவாங்க. ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதில் வந்து பார்த்தோன்னா ரியல் தற்குறி யாரு அப்படின்றது வந்து மக்களே முடிவு பண்ணிக்கிட்டாங்க. உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருந்திருக்கும். அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நிரந்தர முதலமைச்சர், வருங்கால பிரதமர், ரெண்டுமே நம்ம தளபதி விஜய் மட்டும்தான், சரிங்களா? அதேமாரி இப்போ நீங்கள் வடக்கில் போய் ஒரு மைக் பிடிச்சி கேட்குறாங்க, இது மாதிரி பிஎம் மோடியா இல்லை விஜய் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போது அங்கே இருக்கிற வடக்கில் அங்கே இருக்கிறவங்களே அவங்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் சார் தான் வந்து பிஎம் அடுத்து பிஎம் வரணும் அப்படிங்கிறது அவங்களே சொல்கிறாங்க, சரிங்களா? அப்போது ஒவ்வொரு மாநிலத்திலையும் எங்களுக்கான பணிகள், தீவிர பணிகள் நடந்து கொண்டே இருக்குது. ஸோ எங்கள் முதலமைச்சர் வந்து இன்னும் மெம்பலும் நாங்கள் வீட்டுக்கிட்டே போயிட்டே தான் இருப்போம், சரிங்களா? ஸோ அதனால் வந்து நிரந்தர முதலமைச்சர், வருங்கால பிரதமர் எப்பயுமே நம்ம சிஎம் விஜய் மட்டும் அவர்கள் மட்டும்தான், சரிங்களா? இதே டைரி எழுதி வச்சுங்க, இதுதான் கண்டிப்பாக நடக்கும், இதுதான் நடக்கும்.